ஸோ இந்த மாதிரி போடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 கண்டுபிடிச்சிங்களா ரேடியஸ் ஈக்குவல் டு 6ன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவிலையும் 4π இருக்குது, வால்யூம்லேயும் 4π இருக்குது. நெக்ஸ்ட்டு r² இருக்குது, r³ இருக்குன்னா ஒரே ஒரு r மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே என்ன r³ ஆகிடும். நெக்ஸ்ட்டு 1/3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4/3 ஆகும். அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை 4πr² டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இது கூட r/3 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4/3πr³ மாறிடுமா? அதான் நமக்கு வால்யூம். ஸோ 4πr² ஆல்ரெடி எதுக்கு ஈக்குவல்? 144π. அதான் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் இஸ் 144π. அப்போ அது கூட r/3 மல்டிப்ளை பண்ணால் போதும். ஆரோட வேல்யூ 6 டிவைடட் பை 3னா 2 வருமா? கேன்சல் பண்ணோம்னா அப்போ நெக்ஸ்ட் என்னென்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் வால்யூமாக வரப்போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் 144 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன? 288π. ஓகேவா? ஸோ இந்த சம் வேறு எப்படி சிம்பிளாக போடலான்னா உங்களுக்கு வால்யூம் வந்து 216π வரணும். ஃபார்முலா 1/3πr²h. பை ஆல்ரெடியாக இருக்கிறதுனால பை எதுவும் வேல்யூ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு 216 வரணும். அது எது மூலமாக வரணும்னு பார்த்தீங்கன்னா r² h மல்டிப்ளை பண்ணால் தான் வரணும். ஓகே, ஆர் அவன் ஆல்ரெடி கொடுத்துட்டான். என்னென்னு கொடுத்துருக்கான்? 9. ஆனால் கீழே ஒரு 1/3 இருக்கிறதுனால ஒரு 9ல் ஒரு 3 நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 வந்துடும். இப்போ மீதி இருக்கிற ஒரு 9 3னா 27 வருமா? இப்போ 27 கூட நீங்கள் என்ன வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் லாஸ்ட்டில் 6 வரணும்னு பார்த்தீங்கன்னா 27 இன்ட்டு இப்போ 7 பார்த்தீங்கன்னா 7 7s are 9 வரும். 216 வராது. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் 8 பார்த்தீங்கன்னா 8 7s are 56னா இந்த ஆப்ஷன் வரும். 6 7s are 42 வராது. 7 5s are 35 வராது. என்னது வரும் உங்களுக்கு? பி வந்து 8 cm. ஓகேவா? ஸோ குயிக்காக போகிறதுனா போட்டுக்கலாம். இல்லை வால்யூம் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபார்முலா போடுறதுனால ஓகே.